தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக சாத்தனூர் அணையில் இருந்து 15,000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்பண்ணை கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கொலமஞ்சனூர், திருவாதனூர், புதூர் செக்கடி உள்ளிட்ட இடங்களில் கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் ஐயப்பன் இணைந்திருக்கிறார். ஐயப்பன், சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கரையோர கிராம மக்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை கிராமங்கள் வெள்ள அபாயத்தில் இருப்பதா உணரப்பட்டிருக்கு? வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து உச்சமடைந்துள்ள நிலையில் தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தின் நீர் ஆதாரமாக வழங்கக்கூடிய சாத்தனூர் என்பது மெல்ல மெல்ல தற்பொழுது உயர்ந்து வருகிறது. குறிப்பாக சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் என்பது 119 அடி உயரமாகும். தற்போது மணி நிலவரப்படி 113.60 என்ற உயரத்தை எட்டியுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகத்தின் நீர்வளத்துறை அதிகாரிகள் சார்பில் இரண்டாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக காலை 6 மணிக்கு 1680 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் 1680 கன அடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டது. தொடர்ந்து 12 மணி நிலவரப்படி 2141 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சரியாக 3 மணி அளவில் அரூர், ஊத்தங்கரை, கல்லாறு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் என்பது படிப்படியாக உயர்ந்து 5000 கன அடி தண்ணீர் சாத்தனூர் அணைக்கு வரப்பட்ட நிலையில் 5000 அப்படியே வெளியேற்றப்பட்டது. தொடர்ந்து 4 மணி அளவில் 7000 கன அடி தண்ணீர் அணைக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் 5000 தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. தொடர்ந்து 3 மணிக்கு முதல் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. குறிப்பாக அந்த தென்பண்ணை ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய கொலமஞ்சனூர், புதூர், ராயண்டபுரம், எடத்தனூர், அகரம்பள்ளி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.